பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆம், கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். யாரிடம் கேட்பது என்றால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். யார் யார் கேட்பது என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள், அவரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அவரை துதிப்பவர்கள், அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். எப்படி கேட்பது என்றால், தன்னைத்தானே தாழ்த்தி விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அதாவது சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவருடைய பிள்ளைகள் அவரை விசுவாசித்து கேட்கும் போது கொடுக்கப்படும். அவர்கள் தேடும் போது கண்டடைவார்கள். அவர்கள் தட்டும் போது திறக்கப்படும். சாலமோன் ராஜா கேட்டார், கொடுக்கப்பட்டது. அன்னாள் கேட்டால் கொடுக்கப்பட்டது. சகேயு தேடினான், கண்டடைந்தான். பெரும் பாடுள்ள ஸ்திரீ தான் சுகமடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடினாள். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகத்தை கண்டடைந்தாள். 3 நாள் இரவும் பகலும் யோனா மீனின் வயிற்றில் இருந்து கர்த்தருடைய சமூகத்தை தட்டினான். மீனின் வாய் திறந்தது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு உள்ளாக இருந்து கர்த்தருடைய சமூகத்தை தட்டினார்கள். சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தன. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவர் நமக்கு வாக்கு கொடுத்தபடி அவருடைய நாமத்தினாலே நாம் விசுவாசத்தோடு கேட்கும் போது கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். இஸ்ரவேலரின் பரிசுத்தரும் நம்மை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். சிம்சோன் தன் கண்கள் 2 பிடுங்கப்பட்ட நிலையில் கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக வீட்டை தாங்குகிற தூணை தடவி தேடி கண்டுபிடித்தான். கர்த்தருடைய சமூகத்தையே நாம் நித்தமும் தேட வேண்டும் என்று தாவீது ராஜா சொல்கிறார். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார். நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டது என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு உகந்ததையும் மேலானவைகளையும் அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் கேட்கும் போது, அவரை நாம் கண்டறியத்தக்கதாக தேடும் போதும் அவருடைய பரலோக ராஜ்யத்தின் வாசல்கள் நமக்காக திறக்கப்படவும், நாம் கேட்டால், நாம் தேடினால், நாம் தட்டினால், நாம் கேட்டவைகளுக்கும் மேலாக, நாம் தேடினவைகளுக்கும் மேலாக, நாம் தட்டுகிறதற்கும் மேலான எல்லா ஆசீர்வாதங்களையும் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே அவருக்குரியவைகளையும் பரலோகத்துக்குரியவைகளையும் கேட்போம், தேடுவோம், தட்டுவோம். சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த பூலோகத்திற்குரியவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நாம் கண்டடையும்படியாகவும் நமக்காக எல்லா வாசல்களையும் திறந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமக்கு சித்தமானதையும் பிரியமானதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாகவும் உம்மை முழு மனதோடு தேடி கண்டடையும்படியாகவும் பரலோகத்தின் வாசல்கள் மட்டுமல்லாமல் பூலோகத்திலும் எங்களுக்கு எதிராக எங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும்படியாகவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.